பாமக வக்பு சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வருது. ஆனால் மாநிலங்களவையில் வந்து அன்புமணி வந்து அதுக்கு எதிராக வந்து அந்த இதில் வந்து கலந்துக்காமல் புறக்கணித்திருக்கிறாரு. பாஜகவுடைய கூட்டணி இருக்கிறதால ஒட்டுமொத்த மாநிலத்தை எதிர்த்து குரல் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாமக. இந்த கேள்விக்கு பதில் அவரிடமிருந்து கிடைக்கும். உங்களுடைய கருத்து என்ன? பாமகவுடைய நிறுவன தலைவராக உங்களுடைய கருத்து? நிறுவன தலைவர் இன்னைக்கு மாநில தலைவர் மாநில தலைவராக ஆயிட்டார். மாநில தலைவராக நிறுவனர் மற்றும் தலைவர். நிறுவனர் மற்றும் தலைவர். உங்களுடைய கருத்தா சொல்லுங்க சார். தலைவருடைய கருத்தா சொல்ல அதேதான். நீட் தேர்வு என்று ஒன்று இருக்கக்கூடாது, ஒழிக்கப்பட வேண்டும். வக்பு வாரியத்தை கேட்டாங்க, வக்பு கேள்வி கேட்டாங்க, வக்பு சட்டத்துக்காக கேள்வி கேட்டாங்க. அது சொல்லட்டும், சட்டமன்றத்திலே பேசியாச்சு. சட்டமன்ற எம்எல்ஏ வந்திருக்காரு. சார் 2026 பிஜேபியுடன் கூட்டணி தொடருமா, இல்லை இன்னைக்கு அமித்ஷா வராரு, அது சம்பந்தமாக எதனா பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ புதிதாக இப்போ வந்து நிறுவன தலைவர் வந்து தலைவராக மாறி இருக்கீங்க. 2026 பாஜகவுடன் கூட்டணி அமைப்பீங்களா? அதாவது இன்றைக்கு தான் எனக்கு நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நிறுவனர் பிளஸ் தலைவர். அதனால் இனி நிர்வாகக்குழு, செயற்குழு, மாவட்ட செயலாளர்கள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் கூட்டி பேசி முடிவெடுப்போம். திடீர் முடிவுக்கு காரணம் இருக்காங்க சார். செயல் தலைவர் பிளஸ் தலைவர் ஆகிருக்கீங்க, அரசியல் காரணம். அது காரணம் கேட்குறீங்களா? காரணங்கள் பல உண்டு, அதையெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. சிறுக சிறுக பகிர்ந்து கொள்வோம். தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ச. ராமதாஸ், செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜே.கே. மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ரமணன், பொருளாளர் திலகபாமா, மாநில துணைத் தலைவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள். இந்த அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்றுபட்ட உணர்வோடும் தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மே 11 மாமல்லபுரத்தில் நடைபெறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இதுவரை கண்டிராத அளவிற்கு மாபெரும் வெற்றி மாநாடாக நடத்திட மாநாட்டு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இணைந்து ஒன்றுபட்ட உணர்வோடு உழைக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.